பேட்ட படத்துல ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல காளி வந்து மாலிக் கிட்ட நல்லவனா இரு, ரொம்ப நல்லவனா இருக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா பிரசன்ட் லைஃப்ல அன்வர் வந்து கேர்ள் ஃப்ரெண்ட பார்த்துட்டு ஹாஸ்டலுக்கு லேட்டா வந்திருப்பாரு. அப்ப அன்வர் கிட்ட காளி வந்து நான் நல்லவன் தான், ஆனா ரொம்ப நல்லவன் கிடையாது. இனிமே லேட்டா வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ரஜினிகாந்த் நடிச்சு 2019ல ரிலீஸ் ஆன படம் பேட்ட. இந்த படத்தோடைய ஹிடன் டீட்டெயில்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் டிஸ்னி ஹாட்ஸ்டார் ஓடிடில அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ல மாலிக் வந்து நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், ஹெல்ப் பண்ணு அப்படின்னு பேட்ட கிட்ட சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி பிரசன்ட் லைஃப்ல காளி கிட்ட நான் ஒரு பொண்ண லவ் பண்றேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுவீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. அன்வர் வந்து அனுவோடைய அம்மா கிட்ட பேச சொல்லியிருப்பாரு. அப்ப அனு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்க சிங்கிளா எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா கொஞ்சம் அழகா இருப்பாங்க, நீங்களும் ஸ்டைலா இருக்கிறீங்க, எங்க அம்மாவை பார்த்து நீங்க விழுந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா பக்கத்துல கிரிக்கெட் மேட்ச் நடந்துகிட்டு இருக்கும். அதுல அவுட் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இது மூலமா மங்களத்து மேல காளிக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத மங்களத்த காமிக்கிறதுக்கு முன்னாடியே ஆடியன்ஸுக்கு சிம்பாலிக்கா கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி மங்களத்த பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் அனுவும் காளியும் மீட் பண்ணும்போது எங்க அம்மா கிட்ட பேசிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. அப்பவே காளி வந்து மங்களத்துக்கிட்ட விழுந்துட்டாரு அப்படிங்கிறத பண்ற விதமா காளியோடைய ஃப்ரண்ட்ல நெட் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இளமை ஊஞ்சலாடுது சாங்ல காளி வந்து நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவருக்குள்ளயும் மங்களத்து மேல காதல் வந்துருச்சு அப்படிங்கிறத பல்ப் எரியறது மூலமா காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல அன்வரும் காளியும் கார்ல வரும்போது அன்வருக்கு அனு வந்து கால் பண்ணுவாங்க. அதே மாதிரி காளிக்கு மங்களம் வந்து கால் பண்ணுவாங்க. அப்ப என்ன சொல்லுவாரு அப்படின்னா, போன் எடுக்காத, லவ் பண்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல, இதெல்லாம் முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம லவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. மங்களத்தோடைய வீடு காமிக்கும்போது ஒரு ஸ்கூட்டியும் ஒரு சைக்கிளும் இருக்கும். ஸோ இது மூலமா ஜென்ஸ் இந்த வீட்ல யாருமே இல்ல அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி அன்வர் வந்து அணுக்கிட்ட ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பாரு. காளியும் ஸ்டெப்ல உட்காந்து ஃபோன் பேசுவாரு. அப்ப யாரு ஃபோன்ல அப்படின்னு கேட்கும்போது உன் மாமியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ மங்களத்துக்கிட்ட தான் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. காளி வந்து மங்களத்தோடைய வீட்ல காலிங் பெல் அடிக்கும்போது மங்களம் வர்றது டோர் ஷேடோல தெரிஞ்சிருக்கும். அத பார்த்துட்டு ஸ்டைலா நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி கண்ணாடிய வேகமா தேடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி மைக்கேலோடைய வீட்லயுமே மைக்கேலோடைய அப்பாவையும் மைக்கேலையும் வார்னிங் குடுத்துட்டு போக வந்திருப்பாரு. அப்பவுமே கண்ணாடிய வச்சுட்டு போயிருவாரு. என் கண்ணாடி அப்படின்னு அங்கேயுமே கண்ணாடிய தேடுவாரு. இவருக்கு பிராணிக் ஹீலர் ட்ரீட்மெண்ட்டுக்காண்டி மங்களத்த பார்க்கறதுக்காண்டி வந்திருப்பாரு. மங்களம் வந்து காளிய பிசிக்கல் டச் பண்ணாமலே ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்களுடைய வீட்லயுமே வந்து கை சிம்பிள் பிக்சர் இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதே மாதிரி பாடியோட சக்ராஸோடைய ஃபோட்டோஸும் இருக்கும். அதே மாதிரி மெடிடேஷனுக்கு தேவையான எல்லாமே அவங்க வீட்ல இருக்கிறத பார்க்க முடியும். மங்களமும் காளியும் ஒரு நர்சரிக்கு வந்திருப்பாங்க. அப்ப 2 பூந்தொட்டி ஆளுக்கு ஒண்ணொன்னு எடுத்திருப்பாங்க. அப்ப வயலட் கலர் பூ வச்ச பூந்தொட்டி வந்து காளி எடுத்திருப்பாரு. ரெட் கலர் வந்து மங்களம் எடுத்திருப்பாங்க. இதே இது ஒரு காஃபி ஷாப்ல 2 பேரும் உட்கார்ந்து பேசும்போது அவங்க 2 பேரும் வாங்கின பூந்தொட்டி வந்து இடம் மாறி இருக்கும். ஸோ இது மூலமா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்பதான் மங்களம் வந்து காளிய பார்த்து நீங்க என்னதான் வெளியில ஜாலியா சிரிச்சுட்டு இருந்தாலும் உங்களுக்குள்ள வலி, வயலன்ஸு, வேதனைகள்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காளியோடைய ஃபேஸும் உடனே மாறும். பேக்ரவுண்ட்ல பிஜிஎம்மும் சேஞ்ச் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எப்போதுமே ஆக்டர் ரஜினியோடைய பழைய படங்கள்லாம் எடுத்தோம் அப்படின்னா, பாம்புக்கு பயப்படுற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் பாம்புன்னு 2 சீன்ல சிட்டுவ பயமுறுத்துவாரு. விவேக் பிரசன்னா வந்து காலேஜ் ப்ரொஃபஸரா வருவாரு. அவருக்குமே ஒரு பேக் ஸ்டோரி இருக்கும். இதே காலேஜ்ல படிச்சுட்டு, இதே காலேஜ்ல வேலை பார்க்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே மாதிரி இவர் ஒரு பொண்ண லவ் பண்ண மாதிரியும், ராகிங்ல அந்த பொண்ண தங்கச்சின்னு சொன்னதுனால கல்யாணம் பண்ண முடியாம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியும் மைக்கேல் மிரட்டுறது மூலமா இந்த ஒரு சீன்ல ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த சீன்ல அன்வர் கிட்ட மைக்கேல் வந்து மிரட்டுவாரு. அனுவ தங்கச்சின்னு சொல்றியா இல்ல கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி. அப்ப அன்வருக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும். காளி வரும்போது விசில் சத்தத்தோட தான் வருவாரு.
விசில் சத்தம் கேட்டதுக்கு அப்புறம் இந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ணுவேன். என் லவ்வர் அப்படிங்கிற மாதிரி தைரியமா சொல்லுவாரு. அதுக்கப்புறம் இந்த சீன்ல காளியோடைய என்ட்ரி வரும். இந்த சீன்ல மைக்கேலுக்கும், மைக்கேலுடைய கேங்குக்கும் காளிய அடி பின்னியிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா இவங்களுடைய கேங்ல எல்லாருக்குமே தழும்பு இருக்கிறதா காமிச்சிருப்பாங்க. ஜித்துவோடைய இன்ட்ரோ சீன்லயுமே வந்து லவ்வர்ஸ பிரிக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இத கனெக்ட் பண்ற விதமா சிங்காரத்தோடைய ஃபேமிலில அவங்க தங்கச்சி லவ் மேரேஜ் பண்ணுனதுனால மாலிக்கு கொன்றுப்பாங்க. ஸோ அதனால தான் ஜித்துவோட இன்ட்ரோ சீனுமே வந்து லவ்வர பிரிச்சு விடுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மைக்கேல் வந்து ஒரு கட்டத்துல திருந்திருவாரு. அதுக்கான டீட்டெயிலா மைக்கேலோடைய அப்பா வந்து காளிய கொன்றலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருப்பாரு. அதுக்கு மைக்கேல் தான் வந்து கொல்லலாம் வேண்டாம், மிரட்டி மட்டும் விட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. ஸோ இந்த டயலாக் மூலமா இவர் செகண்ட் ஹாஃப்ல திருந்திருவாரு அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. இந்த சீன்ல காளி வந்து ஒரு போட்டோவை பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அந்த போட்டோ யாருடைய போட்டோ அப்படிங்கிறதுக்காண்டி ரெஃபரன்ஸா பிளாஷ்பேக்ல மாலிகோடைய ஃபேமிலியும் காளியோடைய ஃபேமிலியும் சேர்ந்து போட்டோஸ் எடுத்திருப்பாங்க. அதைத்தான் பிளாஷ்பேக் போர்ஷன்ல காட்டியிருப்பாங்க. சிங்காரத்தோடைய கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பிளாஷ்பேக் போர்ஷன்ல இவர் மட்டும்தான் வந்து ரொம்ப பயந்தவராகவும் இருப்பாரு. காளி கிட்ட அடி வாங்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. ஆனா இதே இது செகண்ட் ஹாஃப்ல அவருடைய ஊர்ல ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு ஆளா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வளகாப்புல அவங்க தங்கச்சிக்கு ஒரு செயின் போட்டிருப்பாரு. அப்ப அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, மருமகன் தான் எனக்கு செய்முறை செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா தான் "ஆந்தனே உன் மாப்பிள, ஆந்தனே செய்முறை செய்யணும்" அப்படிங்கிற மாதிரி அந்த செயின அவர் கழுத்திலே போட்டு அடிக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபைட் சீன் அப்ப தீக்குச்சிய ஸ்டைலா பத்த வைக்கிறது, கம்பிய ஸ்டைலா தீயில காய வைக்கிறது, பாட்டு கேட்டுக்கிட்டே ஃபைட் பண்றதுக்கு வெயிட் பண்றது அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. காளி வந்து ஒரு கம்பிய வச்சு சுத்தி ஃபைட் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்ப அந்த கம்பி வந்து தடுமாறி கீழே விழுகும். சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிறதுக்காண்டி தடுமாறி கீழே விழுகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இதே இது திரும்பவும் அந்த கம்பிய வச்சு சுத்தி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கம்பிய கனெக்ட் பண்ற விதமா ப்ரூஸ்லி தான் வந்து இந்த கம்பிய அதிகமா யூஸ் பண்ணுனது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த படத்துலயுமே வந்து இவரு ப்ரூஸ்லியோடைய ஃபேனா இருப்பாரு. அவருடைய வீட்ல ப்ரூஸ்லியோடைய போட்டோஸ் இருக்கும். கல்யாணத்தப்ப டைனிங் ஹால்லயுமே வந்து ப்ரூஸ்லியோடைய போட்டோஸ் இருக்கும். இவரு ஒரு கராத்தே கிளாஸும் நடத்துவாரு. அதுக்கான பேருமே வந்து ப்ரூஸ்லின்னு தான் வச்சிருப்பாரு. இந்த ஒரு சீன்ல மாஸ்டர் வந்து கராத்தே சொல்லிக் குடுக்குற மாதிரியும் காமிச்சிருப்பாங்க. கன் பாயிண்ட்ல நிக்கும்போது மாலிக் வந்து பேட்டன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதே மாதிரி அன்வரும் வந்து இந்த ஒரு சீன்ல ஜித்துவோடைய கன் பாயிண்ட்ல நிக்கும்போது பேட்டன்னு சொல்லி கூப்பிடுவாரு. அதே சீன்ல சிங்காரம் வந்து ஒரு கன் எடுத்து மாலிக்க ஷூட் பண்றதுக்காண்டி வந்திருப்பாரு. அப்ப பேட்ட வந்து அந்த கன்ன பறிச்சு அவர் வச்சுக்குவாரு. அதே கன்ன வச்சுதான் தேவாரத்த ஷூட் பண்ணியிருப்பாரு. வைபவ் வந்து இதே முரளியா கல்யாண சாங்குக்கு கேமியோ ரோல் பண்ணியிருப்பாரு. இதுலயுமே வந்து ஒரு சின்ன டீடைல் இருக்குது. வைபவ் வந்து இந்த படத்துக்கு முன்னாடி மேயாத மான் படத்துல பாட்டு கச்சேரி பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அத கனெக்ட் பண்ற விதமா தான் இந்த படத்துல அதே கேரக்டர கொண்டு வந்திருப்பாங்க. பேட்ட படத்த ஒரு தடவையாவது நீங்க பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டர் ரோலும் உங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. பேட்ட படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ பார்ட் 1 நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. பேட்ட படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.